பொண்ண தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போறான எவனாவது ஒருத்தன் ஒரு கல்காரி ஓனரை வெட்டின, ஒரு எம்சாண்ட் ஓனரை வெட்டின, ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா? எம்சாண்ட் குமார், கல்குவாரி கதிர்வேலு, என்ன மாப்பிள நல்ல பிசினஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்? மாப்பிள குவாரி வச்சிருக்காரு. குவாரி வச்சுக்க ஒரு பிசினஸ் ஆடா. நேச்சர் வாசனோட புழு நேச்சர். நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டுறதுக்கு பேரு புழு நேச்சர். விளங்கும்டா. போலீஸ்ல சம்பாக்கு 20 ரூபா தாங்க அவங்களுக்கு. 20 rupees தான். 20 rupees. திமுக 200 rupees, போலீஸ் 20 rupees. அவங்க பூக்கடையில 20 rupees, பழக்கடையில 20 rupees, பானிபூர்ல 20. ஓரமா வடிவேலு மறைப்பார்ல, வா 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 வா. அது மாதிரிதான் பாவம். ஏன்னா 18,000 சம்பளம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால 20 ரூபா வாங்குறாங்க. அவங்க எல்லாம் நம்ம திட்டுறோம். போலீஸ் கொள்ளையடிக்கிறது. போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி. கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பிங்களோ அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். பழனி நாடாறு போட்டுக்கிட்டு மண்ணள்ளி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலைகளை காப்போம், மண்ணை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரையாற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஒவ்வொரு கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா, கூட்டணி நிற்பதா, வீக வகுப்பாளர்களை யாரை கொண்டு வருவது, சர்மாவை கொண்டு வருவதா, பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழர் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும், மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம். இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய இசை மதிவாணன் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூரிலிருந்து பாலக்காடு வழியாக, கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் களியக்காவிளை வழியாக, இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இங்க நீங்க நாம எல்லாரும் பெருமையோட வாழ்றோம். நாமெல்லாம் தேவரு, நம்ம தேவேந்திரரு, நம்ம நாடாரு, நம்ம கோணாரு, நம்ம பிள்ளைமாரு. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு வரலாறு தெரியுமா என்று நம்ம பெருமை பேசுறோம். நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சு இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம். வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம். பொண்ண தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போறான எவனாவது ஒருத்தன் ஒரு கல்காரி ஓனரை வெட்டின, ஒரு எம்சாண்ட் ஓனரை வெட்டின, ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா? யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல. என்ன மண் இந்த மண்ணு? இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சுக்காட்டை தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்காரன் எசமா துறை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்காரன 13 முறை திருப்பி அடித்த பூலித்தேவன் பிறந்த மண்ணு. அந்த பூலித்தேவனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எம்சாண்ட் குமார், கல்குவாரி கதிர்வேலு, என்ன மாப்பிள நல்ல பிசினஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்? மாப்பிள குவாரி வச்சிருக்காரு. குவாரி வச்சுக்க ஒரு பிசினஸ் ஆடா. தாயினுடைய மாறை அறுப்பது போல மலையை அறுத்து திங்கிறது ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் வன்கொடுமை. அது அதை 700 லாரிங்க ஒரு நாளைக்கு 700 லாரி. அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு 1500 கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ்ஏவி கல்குவாரி, கிருஷ்ணா கல்குவாரி, சிட்டிசன் பேரை பாருங்க, சிட்டிசன் கல்குவாரி, எம்எம்ஏ கல்குவாரி, ரேணுகா கல்குவாரி, ஆர்யா கல்குவாரி, எஸ்ஆர்டி கல்குவாரி, அல் முபாரக், திரிவேணி கல்குவாரி, ஷெரீப் கல்குவாரி, அந்த பக்கம் ஆர்ஆர்எம், கேகேஎம், அன்னை யாரு? யான திரவியத்தோட அன்னை, புளூ மெட் நேச்சர், வாசனோட புளூ நேச்சர். நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டுறதுக்கு பேரு புளூ நேச்சர். விளங்கும்டா. மொத்தமா கிட்டத்தட்ட 1000 கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு 700 இருந்து 1000 லாரிகள் போகுது.
1200 இப்போ அட்மிட் ஆயிருக்கு. 1200 லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர், கனிமவளத்துறை இணை ஆணையர், கனிமவளத்துறை துணை ஆணையர், தாசில்தார், ஆர்ஐ எல்லாரும் இருக்கீங்கல்ல. கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒரு கல்குவாரியிலிருந்து லாரி கிளம்புதுங்க. என்ன பண்ணணும்? ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும். ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நேரா வர்றது எங்க? செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு இருக்கு, ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கிறது. இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியற சுங்கச்சாவடில கொடுக்கிறது, சோதனை சாவடில. அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 லாரிக்கு அனுமதி பெற்று 1000 லாரிகள் ஓடப்படுது. ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு. ஒரு பயம் ஒண்ணும் பேச முடியாது. வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன். நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை இணை ஆணையர் அவர்கள் நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது, ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசும் எஸ்ஆர்எஸ் என்கிற அந்த வெயிட் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பாசும் ஒன்னா, புளியரை சோதனை சாவல கொடுக்கப்பட்ட பாசு ஒன்னா, ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல? பரிசோதனை பண்ணுனா என்பதற்குரிய மக்களே பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள கல்குவாரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு 300 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் ஃபண்ட் பசுமை நிதி. கேரளாவுக்கு 470 ரூபாய் அந்த கிரீன் ஃபண்ட் பசுமை நிதி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 470 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 யூனிட் வெட்டப்படுது. போறது 1200 லாரி, அனுமதியோடு போறது 100 லாரி. 30,000 யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல, 30,000 யூனிட் கூட பசுமை நிதி கட்டப்படல. ஆனால் 1,00,000 யூனிட் எப்படி போகுது? இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி, சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாராயம் வித்தானா அவனை பெருசா பெருசி கள்ளச்சாராயம் வித்த தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, ஆர்டிஓ எல்லாரும் இறங்குவாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரியை மடக்குற அதிகாரம் இருக்கு. ஒரு ஆர்ஐக்கு இருக்கு, ஒரு தாசில்தாருக்கு இருக்கு. ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல, சேற்றின் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் தடுத்திருக்காரு. ஒரே ஒரு அதிகாரி, மானமுள்ள தமிழன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குனர் செய்யல? ஏன் தாசில்தார் செய்யல? புளியரை சோதனை சாவல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம். அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது, நம்மகிட்ட கொடுக்கிறது ஃபேக் ரிப்போர்ட்டே தெரியாது பாவம். உண்மையில பரிதாபம். நம்ம போலீஸ்ல சம்பாக்கு 20 ரூபா தாங்க, அவங்களுக்கு 20 ருபீஸ் தான். 20 ருபீஸ். திமுக 200 ரூபீஸ், போலீஸ் 20 ருபீஸ். அவங்க பூக்கடையில 20 ருபீஸ், பழக்கடையில 20 ருபீஸ், பானிபூர்ல 20 ஓரமா வடிவேலு வரப்பார்ல வா 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 அது மாதிரிதான் பாவம். ஏன்னா 18,000 சம்பளம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம்? அதனால 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள நம்ம திட்டுறோம், போலீஸ் கொள்ளையடிக்குது. போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி, கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்களோ அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சொல்லு, நீ மறுக்கல சொல்லு. இந்த கல்குவாரி யாரோடது? சொரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் மயிரையா தடுப்பான்? காமராஜர் போட்டோவை போட்டு ஓட்டு கேட்கிற. டேய், மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு. நீ பழனி நாடாருன்னு போட்டுக்கிட்டு மண்ணள்ளி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அடைமதிப்பான் குளம் கல்குவாரி குறித்தாக்க சத்தியா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் செத்தது, அத்தனை பேரும் நாடாரா துடிக்குது. எங்களுக்கு துடிக்குது, செத்தவன் தமிழன் என்று துடிக்குது. அடைமதிப்பான் குளம் கல்குவாரில செத்த பிறகு 63 கல்குவாரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடின கல்குவாரியை திறந்தவன் எவன்டா திறந்தது? அந்த கல்குவாரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்குவாரியை ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடுனவன் எவன்டா? அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன்.